ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விடுதலை உண்டு அப்படின்ற ஒரு தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர், கர்த்தர், இயேசு, இந்த 3 பேருமே வேற வேற கடவுள்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி இங்க வேத வசனத்துல வாசிக்கும் போது தெரியல. 3 பேருமே ஒரே தேவன்தான், திருத்துவத்தின் தேவன். அவர் 3 விதமாக பிரிந்து செயல்படுகிறார்கள். ஆனால் தேவன் ஒருவரே. அப்போ தேவன் ஒருவரே என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். நான் கர்த்தர் இல்லைங்களா, நான் அப்படின்லாம் வருது. அப்போ தேவன் ஒருத்தர் மட்டும் தாங்க. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது பாருங்க, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தர் தான் ஆவியானவரா. ஆவியானவர் எங்க இருக்கிறோமோ அங்க பாருங்க, ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு அப்படின்னு வருது. ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பாருங்க பிறகு அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க பெரிய விடுதலை தான் மட்டும் அனுபவிக்கிறது இல்ல, மத்தவங்களுக்கும் கொடுக்கிறவங்களா இருந்தாங்க. பேதுரு முதல் பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எப்படி ரட்சிக்கப்படுறாங்க? ஆவியானவரை பெற்றுக்கொள்றாங்க. லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, நம்ம பாக்குறோம் இயேசு முதல்ல அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. முதல்ல ஞானஸ்தானம் எடுத்த அப்புறமா என்ன செய்யறாரு? கரையேறின ஒன்ன பாருங்க, பிசாசினால் பாருங்க சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அப்போ ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போய்பட்டு 40 நாள் பாருங்க சோதிக்கப்படுகிறத பார்க்கிறோம். இயேசுவுக்கே அந்த நிலைமைன்னா நமக்கு என்ன நிலைமை சொல்லுங்க? ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு கிடையாதுங்க. சில சோதனைகள் மத்தியிலையும் ஆவியானவர் என்ன செய்கிறாருன்றத அங்க பாருங்க காட்டுறாரு. ஆண்டவர் 40 நாள் பாருங்க பசி உண்டாகலீங்களாம். அந்த சோதனைக்கு அப்புறம் தான் அவருக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு அந்த இடத்துல வருகிறது. அப்போ சோதிக்கிற நேரத்துல ஆண்டவர் பாருங்க பிதாவின் இடத்துல ஐக்கியத்துல இருந்திருக்கார். ஆவியானவர் கூட இருக்கும் பொழுது அங்க பசி இல்லாம பிசாசனுடைய தந்திரங்களுக்கு அவர் எதிர்த்து தேவனுடைய வார்த்தையை பேசி அங்க துரத்துற ஒரு மனுஷனா பார்க்கிறோம். அப்ப ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நம்ம பவர் உள்ள வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பாருங்க, பிரச்சனையை மத்தியில பிரச்சனையை தான் பேசுறமே தவிர அந்த இடத்துல பாருங்க வசனத்தை பேசி ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசுறார். நீ தேவனை சோதிக்கலாமா? இந்த அப்பத்தை பாருங்க, இந்த கல்லை எடுத்து அப்பமா நீ சாப்பிடுன்னு பிசாசு சொல்றான். அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் வெறும் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சாட்டையால அடிக்கிறது மாதிரி பாருங்க பிசாச வார்த்தையினால அடிக்கிறார். அப்போ இயேசு என்ன செய்தார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அப்புறமா அவரும் விடுதலையாகிறார். அந்த பிசாசின் சோதனையில இருந்து தான் மட்டும் விடுதலையாகிறதுல அநேக பேர்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறவராக மாறினார். உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்ய நினைக்கிறார். ஆனா நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அப்புறமும் பாருங்க உங்க வாழ்க்கையில ஏன் பிரச்சனை இருக்குன்னு நினைச்சு நீங்க புலம்புறதை தவிர வேற எதையுமே செஞ்சுக்கிட்டு இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா பாருங்க, உங்களை பார்த்து விடுதலை உண்டு. ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. உயிர்ப்பிக்கிற தேவன் ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க பாருங்க மரித்தோர் உயிர் தெழுவாங்கன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். அப்போ புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டோம். நம்ம கிருபாசன தண்டையில் போகிற ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார் அவர் ரத்தத்தினாலே. அப்போ விடுதலை பெற்ற நம்ம விடுதலை வார்த்தைகளை பேச வேண்டும். விடுதலையான வார்த்தைகளை பேசி சாத்தானை சோதனையில இருந்து தப்பித்து கொள்ள சாத்தானை துரத்தணும். அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி இயேசு அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ பிரச்சனையை கூப்பிட்டு உள்ளவான்னு சொல்லி நீங்க அழைக்காம இருந்தாவே போதும். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பாருங்க சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை ஆலோசிச்சு அதுக்கு டைம் வேஸ்ட் பண்றதோட பாருங்க ஆவியானவர் இருக்கிற இடத்துலயும் பிரச்சனை வரும் தாங்க. ஆனா அந்த பிரச்சனையின் மத்தியில தேவன் பெரிய அற்புதங்களை செய்வாருன்னு சொல்லி நீங்களும் நானும் விசுவாசிக்க போகிறோம். அதற்காக இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி, ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தர் தான் தேவன். தேவன் எங்களுக்கு குமாரனை அனுப்பினார். பிதா குமாரனை அனுப்பி குமாரன் தன்னை போல ஒரு தேற்றலவாளனை நான் உங்களுக்கு தருவேன், திக்கற்றவர்களாங்க உங்களை நான் விடமாட்டேன்னு சொல்லி எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புறீங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அப்புறம் விடுதலையே இல்லையே எங்க வாழ்க்கையில நினைக்கிறோம். ஆனா இயேசு வெறும் 40 நாள் மட்டும்தான் சோதிக்கப்பட்டு அவர் வனாந்தரத்துல இருந்து விடுதலையாகி அவர் எப்படி அவர் விடுதலையானது மட்டுமல்ல, தேவன்
பாருங்க, மற்றவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக மாறினார். எங்க இயேசு போனாலும் அங்க விடுதலையான வார்த்தையை பேசினார். அப்படி இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர்களும் ஆண்டவரை விடுதலையான வார்த்தையை பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால சோதனையை கொண்டு வருகிற பிசாசை அப்பாலே போ சாத்தானே என்று கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே கட்டளை இடுகிறோம். இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர்கள் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. அவருடைய வாழ்க்கையில பிசாசு தந்திரமாய் கொண்டு வந்திருக்கிற சோதனைகள் எல்லாவித போராட்டங்களையும் நிர்மூலமாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நாங்கள் விடுதலை பெற்ற பிள்ளைகள் என்று எங்கள் எண்ணங்களுக்கு, எங்கள் உணர்வுகளுக்கு ஆண்டவரே நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.